இல்லைப்பா நீ அந்த ஒரு விஷயம் நடந்தது உங்களை கூட்டிகிட்டு வரேன் 4 சோத்துக்கு வச்சுலையா என்ன யாரை பழி வாங்குற நீ யாரை பழி வாங்குற இருந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு போட்டு அப்படி இருந்துச்சு அவ்வளோ கட்சிக்காரன் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண சம்பவம் தான் இப்ப மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அந்த மனுவுல சங்கீதா விஜய் திருமணம் மீறிய உறவுல ஒரு நடிகையோட இருக்காரு, பலமுறை பேசியும் அந்த உறவை அவர் கைவிடல, இதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு மன உளைச்சலாகி விவாகரத்து முடிவெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சங்கீதா அந்த நடிகை யாருன்னு குறிப்பிட்டு சொல்லாம மறைமுகமா மனுல சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாரும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிற அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில விஜய் அவர்கள் த்ரிஷாவோட இணைஞ்சு சமீபத்துல ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிற டெக்ஸ்லா படத்தோட மூவி லான்ச் நடந்துச்சு. இந்த ஈவென்ட்ல பல திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில சமுத்திரக்கனி, பாலா, ஆர்வி உதயகுமார்னு இவங்க எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும்போது சமுத்திரக்கனி ரொம்ப கோவமா விஜய பத்தி பேசியிருக்கிற வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல சமுத்திரக்கனி என்ன விளையாட்டா இது, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை 4 செவத்துக்குள்ள வச்சுக்கையா, விசேஷத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வருவியா, யார பழிவாங்க இதை பண்ணிட்டு இருக்க, நல்லா வந்துட்டு இருந்துச்சு, இதுக்கு மேல எல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னு இப்போ உன்னோட கட்சிக்காரனே சொல்றான் அப்படின்னு சமுத்திரக்கனி விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்னா வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. சமுத்திரக்கனியோட இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இந்த ஒரு சூழ்நிலையில சங்கீதா அவர்களோட புது மனு ஒன்னும் வெளியாகி மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அந்த மனுல சங்கீதா, விஜய் என்னை ஈசிஆர் வீட்டுல அனுமதிக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு சென்னையில வேற வீடே இல்ல, வீடு இல்லாம தவிக்கிறேன், அந்த வீட்டுல எனக்கு சம உரிமை இருக்கு, விஜயோட அரசியல் சூழல் கருதி நானுமே சுமூகமா விவாகரத்து பண்ண பல முயற்சிகள் பண்ண, ஆனா அவர் விவாகரத்து கொடுக்க மறுத்துட்டாரு, மீறி நான் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனா வீட்லயே சேர்க்க மாட்டேங்கிறாரு, லாயரை வச்சு மிரட்டினாரு, இந்த விவாகரத்து தீர்ப்பு வர வரைக்கும் ஈசிஆர் வீட்டுல தங்க என்ன அனுமதிக்க சொல்லி உத்தரவிடுங்கன்னு செங்கல்பட்டு கோர்ட்ல சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி விஜய் மற்றும் சங்கீதாவோட விவாகரத்து பிரச்சனை நாளுக்கு நாள் விவாத பொருளா மாறிட்டு வர நிலையில இந்த சர்ச்சைகளுக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு தாவேகா சார்பில் நடந்த மகளிர் தின விழாவில் பதிலடி கொடுத்திருக்காரு. இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன், அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா?